ஆஸ்திரேலியா vs சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் ஓடிஐ மேட்ச் கிரேட் பேரியர் ரீஃப் அரேனா மேக்காயில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ ஜிஎல்எஸ்எல் டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ரீஃப் அரேனா பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் இது வரைக்கும் இங்கே நடந்ததில்லை. டொமஸ்டிக் T20 மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. இங்கே பேலன்ஸ்டு சர்ஃபேஸாக இருக்கும், பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸுக்கு ஈக்குவல் சப்போர்ட் கொடுக்கும். ஃப்ரெஷ் பிச் ஆனதால் இனிஷியலாக பேசஸுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும், நல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கும் பிச்சில். இனிஷியலாக பேட்டர்ஸ் பால் டைம் பண்ணால் கொஞ்சம் கஷ்டப்படலாம். இங்கே பேசஸ் தான் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் பெருசாக விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. பட் இங்கே ரெண்டு டீம்லேயும் டீசன்ட் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. தென் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பேட்டர்ஸ் ரெண்டு டீம்லேயும் இருக்காங்க. ஸோ இங்கே லேட்டராக ஸ்பின்னர்ஸ் விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் பார்த்து டீம் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் லாஸ் ஆனாங்க. லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்கில் மொத்தமாக சொதப்புனாங்க. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் இல்லாமல் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. பெஞ்சிலையும் கூப்பர் கொனாலி, குகன் மேன், தென் பார்லெட் 3 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. இங்கே எல்லிஸுக்கு பதிலாக சேவியர் பார்லெட் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றபடி ஆல்மோஸ்ட் சேம் டீமோட ஆடலாம். எல்லிஸ் அண்ட் சாம்பா லாஸ்ட் மேட்ச்சில் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. இங்கே ஹேசல்வுட் அண்ட் பென் வாஷஸ் கூட 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். டிராவிஸ் ஹெட், ஆரோன் ஹார்டி, தென் லபுஷன் சமோஸ் பவுல் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் ஹேசல்வுட், பென் வாஷஸ், நாதன் எல்லிஸ் அண்ட் ஆரோன் ஹார்டி பவுல் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்சில். டெத் ஓவர்ஸில் நாதன் எல்லிஸ் அண்ட் பென் வாஷஸ் அண்ட் சாம்பா அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்சில். டிராவிஸ் ஹெட் கூட சமோஸ் பவுல் பண்ணியிருந்தார் டெத் ஓவர்ஸில். சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் சூப்பர் ஆடி வின் பண்ணாங்க. வின்னிங் காம்பினேஷனோட ஆடலாம். ரபாடா இந்த சீரீஸுக்கு அவைலபிள் இல்லை. சுப்ராயன் அண்ட் மகாராஜ் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்சில். பர்கர் அண்ட் மார்க்ரம் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணாங்க. இங்கிடி 5 ஓவர்ஸ் கிட்ட தான் பவுல் பண்ணியிருந்தார். மல்டர் பவுல் பண்ணவே இல்லை. இங்கே பர்கர், இங்கிடி, சுப்ராயன், தென் மகாராஜ் ஆல்மோஸ்ட் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். மல்டர் அண்ட் மார்க்ரம் ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். பவர் பிளேயில் பர்கர், இங்கிடி, சுப்ராயன் அண்ட் மகாராஜ் பவுல் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்சில். டெத் ஓவர்ஸில் பர்கர், இங்கிடி, மகாராஜ் பவுல் பண்ணாங்க. சம்டைம் இங்கே மல்டர் கூட பவுல் பண்ணலாம். ஆஸ்திரேலியா விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் கேரே அண்ட் ஜோஸ் இங்கிலீஷ். இங்கிலீஷ் நம்பர் 5 ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர், பட் டீசன்ட் பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் டவுனில் இருக்குது, பட் குவாலிட்டி பேட்ஸ்மேன், எப்போ வேணாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். அகென்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 6 இன்னிங்ஸில் 89 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கிலீஷ் அகென்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக்குறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் சொன்ன மாதிரியே மகாராஜ் கிட்ட அவுட்டாக இருந்தார். இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 20 ஆவரேஜ்லையும் செகண்ட் இன்னிங்ஸில் 33 ஆவரேஜ்லையும் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் க்ளவ் ஒர்க் ஜோஸ் இங்கிலீஷ் தான் பண்ணியிருந்தார். அலெக்ஸ் கேரே மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார். டீசன்ட் பிளேயர், பட் லாஸ்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர். 34 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். கேரே அகென்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 27 ஆவரேஜில் 354 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கேரே அகென்ஸ்ட் ஆஃப் பிரேக் பவுலர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். இங்கே சுப்ராயன் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது, பட் இங்கே 34 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணலாம். கேரே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 33 ஆவரேஜ்லையும் செகண்ட் இன்னிங்ஸில் 38 ஆவரேஜ்லையும் பேட்டிங் ஆடுறாரு. டிராவிஸ் ஹெட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் கொஞ்சம் புவராக இருக்குது. பெரிய ஸ்கோர்ஸ் அடிக்கிறதில்ல, 20-30 ரன்ஸ் தான் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறாரு. அகென்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 30 ஆவரேஜில் 394 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் பவுலிங்கில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருந்தார். 4 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தார். இங்கே எந்த அளவுக்கு பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும், எந்த அளவுக்கு பவுல் பண்ணுவார் பார்க்கணும். பட் மினிமம் 4-5 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். ஆஸ்திரேலியாவில் சாம்பா மட்டும்தான் ஸ்பின்னர். ஸோ டிராவிஸ் ஹெட் இங்கே பவுல் பண்ணுவார். பிச்சில் எந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும் பார்க்கணும். லாஸ்ட் மேட்ச்சில் டெத் ஓவர்ஸில் சமோஸ் பவுல் பண்ணியிருந்தார். ஸோ பேட்டிங் தென் பவுலிங் பண்ண சான்ஸ் இருக்கிறதால டீமில் ட்ரை பண்ணுங்க. மிச்சு மார்ஷ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி 88 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். லாஸ்ட் 2 இன்னிங்ஸ்லையும் பேக் டு பேக் 50 அடிச்சிருக்காரு. இங்கேயும் டீசெண்டாக ஆடலாம். அகென்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 30 ஆவரேஜில் 682 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மார்ஷ் அகென்ஸ்ட் லுங்கி இங்கிடி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்காரு. இங்கே ஆஸ்திரேலியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா ஆடலாம். கிரீன் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவார். டீசன்ட் பிளேயர்,
லாஸ்ட் 2-3 மேட்சஸை பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல, சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்லேயே அவுட் ஆகுறாரு. பட் 30-34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 3 இன்னிங்ஸில் 31 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிரீன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 28 ஆவரேஜ்லையும் செகண்ட் இன்னிங்ஸில் 83 ஆவரேஜ்லையும் பேட்டிங் ஆடுறாரு. கிராண்ட் லீக்ல கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க, இங்கே டீசெண்டாக ஆடலாம். லபுஷன் ஒன் டவுனில் பேட்டிங் ஆடுவார். ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் ரொம்ப போராக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்லேயும் ஃபெயிலியர். எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 50 ஆவரேஜில் 497 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் இங்கே பவுலிங்கில் சமோஸ் பவுல் பண்ணுவார். கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க, பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால. பேட்டிங்கில் ஸ்லோவாக ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். அருண் ஹார்டி லாஸ்ட் மேட்ச்சில் 2 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாரு. இங்கே அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். சம்டைம் டெத் ஓவர்ஸில் கூட பவுல் பண்ணலாம். அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். தென் நல்ல பேட்டரும் கூட லோவர் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார். 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இங்கே ஆஸ்திரேலியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஹார்டி குரூஷலாக இருக்கலாம். ஹார்டி பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 20 ஆவரேஜ்லையும் செகண்ட் இன்னிங்ஸில் 10 ஆவரேஜ்லையும் பேட்டிங் ஆடுறாரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால கிராண்ட் லீக்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஹேசல்வுட் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். பவர் பிளேயில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணலை. எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 17 இன்னிங்ஸில் 28 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இங்கே இனிஷியலாக பிச்சில் நல்லா சப்போர்ட் கிடைக்கும். ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 42 பால்ஸுக்கு 1 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 29 பால்ஸுக்கு 1 விக்கெட்டும் எடுக்கிறாரு. செகண்ட் இன்னிங்ஸில் சூப்பராக பவுல் பண்ணுறாரு. ஆடம் சாம்பா 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். எவ்ரி மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. கன்சிஸ்டண்டாக 1-2 விக்கெட்ஸ் எடுக்கிற பிளேயர். எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 19 இன்னிங்ஸில் 20 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. சாம்பா 2 இன்னிங்ஸ்லையும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பவுல் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 35 பால்ஸுக்கு 1 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 27 பால்ஸுக்கு 1 விக்கெட்டும் எடுக்கிறாரு. செகண்ட் இன்னிங்ஸில் குரூஷலாக இருக்கலாம். நாதன் எல்லிஸ் லாஸ்ட் மேட்ச்சில் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. பட் விக்கெட்ஸ் எடுக்கலை. விக்கெட்ஸ் எடுத்தா கொத்தா 2-3 விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். பட் ரீசன்ட் டைம்ஸில் கன்சிஸ்டண்டாக விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 5 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எல்லிஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆல்மோஸ்ட் மேட்சுக்கு 1 விக்கெட் வச்சு எடுக்கிறாரு. பட் செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் பெட்டராக பவுல் பண்ணுறாரு. 35 பால்ஸுக்கு 1 விக்கெட் வச்சு எடுக்கிறாரு செகண்ட் இன்னிங்ஸில். பென் டோர்ஷஸ் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். லெஃப்ட் ஹேண்ட் பேசர். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. கொத்தா விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சூப்பராக பவுல் பண்ணுவார். மொத்தம் 6 இன்னிங்ஸில் 11 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு இது வரைக்கும். அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச்சில் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் 1 மேட்ச் ஆடி 1 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. டீசன்ட் பேட்டரும் கூட. லாஸ்ட் மேட்ச்சில் 33 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். சவுத் ஆஃப்ரிக்கா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரிக்கல்டன். பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். டீசன்ட் பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 33 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சூப்பராக ஆடிட்டுருக்கிற பிளேயர். 60 ஆவரேஜில் 303 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸில் 13 ஆவரேஜில் தான் பேட்டிங் ஆடுறாரு. இங்கே ஃப்ரெஷ் பிச் ஆனதால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. தென் டிராவிஸ் ஹெட் பவர் பிளேயில் பவுல் பண்ணுவார். ரிக்கல்டன் ஸ்ட்ரகிள் ஆகவும் சான்ஸ் இருக்குது. பட் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணிட்டா பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். பவுமா ஒன் டவுனில் பேட்டிங் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் 4 ஓடிஐ இன்னிங்ஸ்லையும் கன்சிஸ்டண்டாக 50 அடிச்சிருக்காரு. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 49 ஆவரேஜில் 343 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கேயும் டீசெண்டாக ஆடலாம். பவுமா எகென்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேசர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். சவுத் ஆஃப்ரிக்கா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் பென் டோர்ஷஸ் கிட்ட சம்டைம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஸ்டப்ஸ் நம்பர் 5 ஆடுவார். டீசன்ட் பிளேயர். 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஸ்டப்ஸ் குரூஷலாக இருக்கலாம். ஸ்டப்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 48 ஆவரேஜ்லையும் செகண்ட் இன்னிங்ஸில் 14 ஆவரேஜ்லையும் பேட்டிங் ஆடுறாரு. தென் கேச்சிங் பிளேஸ்லேயும் நிற்கிற பிளேயர். பிரீட்ஸ்கி பேட்டிங்கில் நம்பர் 4 ஆடுவார். நல்ல பிளேயர். 3 ஓடிஐ மேட்சஸ் தான் இது வரைக்கும் ஆடியிருக்காரு. அதில் ஒரு 100ம் 2 50ஸும் அடிச்சிருக்காரு. சூப்பராக ஆடியிருக்காரு. இங்கே லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாரு. இங்கேயும் டீசெண்டாக ஆடலாம். டீமில் ட்ரை பண்ணுங்க. பிரீவிஸ் மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர். ஓடிஎஸில் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ரீசன்ட் T20 ஃபார்ம் சூப்பராக இருக்குது. லிஸ்டிய கிரிக்கெட்டில் 40-45 ஆவரேஜில் ஆடிட்டுருக்கிற பிளேயர்.
30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். மார்க்ரம் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். டீசன்ட் பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி 82 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 45 ஆவரேஜில் 494 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மார்க்ரம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 44 ஆவரேஜ்லையும் செகண்ட் இன்னிங்ஸில் 32 ஆவரேஜ்லையும் பேட்டிங் ஆடுறாரு. இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். தென் பவுலிங்லையும் சமோஸ் பவுல் பண்ணுறாரு. மேக்ஸிமம் ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர். பேட்டிங் தென் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. வியான் மல்டர் லோவர் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் 31 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் பேட்டிங்கில் க்ரூஷலாக இருக்கலாம். மல்டர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 27 ஆவரேஜ்லையும் செகண்ட் இன்னிங்ஸில் 11 ஆவரேஜ்லையும் பேட்டிங் ஆடுறாரு. டீசன்ட் பவுலரும் கூட லாஸ்ட் மேட்ச்சில் பவுல் பண்ணலை. இங்கே ஆல்மோஸ்ட் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. சம்டைம் டெத் ஓவர்ஸ்லையும் பவுல் பண்ணலாம். பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. சுப்ராயன் ஆஃப் பிரேக் பவுலர். ஆல்மோஸ்ட் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். 1-2 விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். இங்கே பிச்சில் சப்போர்ட் கிடைக்குமா பார்க்கணும். தென் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. பவுலிங் தென் பேட்டிங் பண்ண சான்ஸ் இருக்கிறதால. கேஷவ் மகாராஜ் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணி 5 for எடுத்திருந்தார். எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 10 இன்னிங்ஸில் 17 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு ஓவராலாக. மகாராஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 46 பால்ஸுக்கு ஒரு விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 35 பால்ஸுக்கு ஒரு விக்கெட்டும் வச்சு எடுக்கிறாரு. செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பவுல் பண்ணுறாரு. பொதுவாக ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஆஸ்திரேலியன் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ மகாராஜ் விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். டீமில் ட்ரை பண்ணுங்க. லுங்கி இங்கிடி ஆல்மோஸ்ட் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 10 இன்னிங்ஸில் 21 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. இங்கே மெயின் பேசராக லுங்கி இங்கிடி தான் இருக்காரு. தென் டெத் ஓவர்ஸ்லேயும் பவுல் பண்ணுவார். ஸோ விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். இங்கிடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 31 பால்ஸுக்கு ஒரு விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 29 பால்ஸுக்கு ஒரு விக்கெட்டும் எடுக்கிறாரு. பர்கர் ஆல்மோஸ்ட் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். லெஃப்ட் ஆர்ம் பேசர். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருந்தார். பர்கர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா பவுல் பண்ணக்கூடிய பவுலர். 3 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் இன்னிங்ஸில் 3 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் ரொம்பவே க்ரூஷலாக இருக்கலாம். டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ரிக்கல்டன், தென் அலெக்ஸ் கேரே அண்ட் ஜோஸ் இங்கிலீஷ் கூட க்ரூஷலாக இருப்பாங்க இந்த மேட்சுக்கு. பேட்டர்ஸில் டிராவிஸ் ஹெட், மிச்சு மார்ஷ், பவுமா, தென் பிரீட்ஸ்கியை ட்ரை பண்ணலாம். சவுத் ஆஃப்ரிக்கா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஸ்டெப்ஸை கூட கன்சிடர் பண்ணலாம். தென் ஆஸ்திரேலியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் மிச்சு மார்ஷுக்கு பதிலாக ஜோஸ் இங்கிலீஷ் இல்லை அலெக்ஸ் கேரேவை கூட கன்சிடர் பண்ணலாம். கிரீன் அண்ட் லபூஷனை கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. ஆல்ரவுண்டர்ஸில் மார்க்ரம், மல்டர் அண்ட் ஆரோன் ஹார்டியை கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. பவுலர்ஸில் ஹேசல்வுட், ஆடம் சாம்பா, மகாராஜ் அண்ட் பென் வாஷியஸ். தென் இது கூட லுங்கி இங்கிடியை கூட ட்ரை பண்ணலாம். பர்கரை சவுத் ஆஃப்ரிக்கா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்க. நாதன் எலிஸை கிராண்ட் லீக்கில் வேணால் கன்சிடர் பண்ணுங்க. கொத்தா விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர் விக்கெட்ஸ் எடுத்தா. கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்மால் லீக்கில் டிராவிஸ் ஹெட், எடன் மார்க்ரம், தென் பென் வாஷஸை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் ரிக்கல்டன், மிச்சு மார்ஷ், பிரீட்ஸ்கி, தென் மல்டரை கூட ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.